இது சண்டே மார்னிங் எடுத்த விலாகு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடுகு செடி டிராக்டர் வச்சு எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 8:30 போல் தான் எழுந்திரிச்சு வந்தோம். கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வெயில் மத்தியானம் அடிக்கிற மாதிரி சுளீர்னு அடிச்சிட்டு இருந்தது. டெம்பரேச்சர் கேட்டால் 46 டிகிரி 47 டிகிரின்றாங்க. ரொம்ப அனல் காத்தாகவும் இருந்தது. ஸோ உள்ளே வந்து இந்த பெட்ஷீட்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ டோக்கில் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ அதையே வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு. எதுக்காகனா இன்னுமே நம்மளோட திங்ஸ் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகல. அதே மாதிரி ரொம்ப நாளாக கெஸ்ட் ஹவுஸ்லேயும் வந்து தங்க முடியாது. ஸோ கொஞ்சமாக தேவையான திங்ஸ் மட்டும் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அங்கே இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்கிட்டேன்னு சொல்லலாம். டபுள் செலவு மாதிரி தான். புதுசாக ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. சாஃப்டி வெனிலா ஐஸ்கிரீம். அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஏன்னா 1 வீக்காக வந்ததுலேருந்து 3 வேளையும் சப்பாத்தி, பொரியல், தால், ரைஸ் இது தான் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால தோசை சாப்பிடணும் போல் ரொம்ப ஏக்கமாக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்ததுனால ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு, மதுரைக்காரங்க ஹோட்டலு. ஸோ அங்கே தான் சாப்பிட போயிருந்தோம். இந்த க்ரீன் ஆப்பிள் சாட் வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு 3 பேருமே பார்த்திங்கன்னா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் தமிழில் பேசுகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த தோசை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா காது கண்ணெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக கேட்குற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. 3 வகை சட்னியோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கே வந்து கிளம்பி வந்தாச்சு, கெஸ்ட் ஹவுஸ் போகாமல். ஸோ இன்றைக்கி நைட் வந்து வீட்டில் தான் தூங்க போகிறோம். ஸோ அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.